இன்றைக்கி வந்து நம்ம வல்லார கீரை தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து 1 கிலோவுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்க போகிற அளவுக்கு நம்ம கால்குலேட் வந்து பண்ணிக்கணும். இப்போது ஒரு கட்டு வல்லாரக்கீரை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தண்டு தனியாக, இலைகளை வந்து தனியாக வந்து பறித்து எடுத்துக்கணும். அந்த பறித்த இலைகளை வந்து உப்பு போட்டு தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரை ஆகிறதுக்கு வச்சுருங்க. இல்லாட்டி ஒரு டவல் போட்டு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இலைகளை வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்து வெயிட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கே 123 கிராம் வந்து இலைகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். இவ்வளோ கிராம்ஸில் வந்து பவுடர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து இது எல்லாமே வந்து ஸ்பைசஸாக மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிளேஷியல் அசிட்டிக் ஆசிடும் இல்லாட்டி வினிகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல். அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ். வேணுன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்கிறோமோ பெட்டர். ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எய்தர் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி தர்தர் ஃபார்முக்கு ஒரு அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறமா ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம அரைச்ச அந்த வதக்கின கீரைகளை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வல்லாரக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த அரைச்ச கீரையை போடும்போது கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு கீரை நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்துக்கோ இல்லை இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.